அந்த ஓம் ரகர ஓம் ரகர சிவ சிவ உத்தமர் வேந்தர் பாண்டவனே நடுப்பிருந்த பாட்டிமா நான் தான்டா கட்டணா இப்ப தாரா வந்து போடுவேன் ஏண்டா பாட்டி மகாராஜனா எப்படி இருப்பாரு அவர் நடந்தா சும்மா அப்படியே 32 மேலதாளத்தோடு நடந்தா எப்படி இருக்கும் 32 அம்சம் புரிந்தவர் தரித்தவர் முதுகிலே மச்சரகை கொண்டவர் மார்பிலே அமிர்த கலாசம் ஆமா பற்கிலே பரிசுவனே அவர் அப்படி இருப்பாரு அர்ஜுனாக்கா என்னவோ ஜராமுடி தலைவா வந்துட்டு நான் தான் அர்ஜுனா யார் நம்பிடுவாங்க இங்க மணியா நீ கேட்கக்கூடிய கேள்வி வாசமானதான் எப்படி என்னுடைய தாயாதியாக விளையக்கூடிய அந்த கோட்டான படத்தை எங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று எங்களை அஸ்ஸாம்பரத்துக்கு மெல்ல மெதுவாக வரவழைத்து எங்களை விட 5 கால் மண்டபத்தை செய்து அந்த மண்டபத்தில் அமர வைத்து சூதம் என்று சொல்லக்கூடிய சொக்கட்ட ஆடி எங்களுடைய நாடு நகர உப்புச்சட்டு வருவோடு பறித்தான் படும்பார் பறித்ததும் இல்லாமல் ஐவரும் அடிமாக்கினான் ஐவர்குரி தேவி பாஞ்சாலி அடிமாக்கினான் அடிமையா போனவருக்கு ஆடை எதற்கு என்று எங்களுடைய ஆடையெல்லாம் அகற்றி விட்டாங்க
அப்படி நீங்கள் எந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் காடோகாதியாக செல்ல வேண்டும் அவன் ஆக்கிட விட்டான் மதவா அவனை ஆக்கிட விட்டபடி நாங்கள் கானகம் வந்தோம் கானகத்துக்குள்ளே நாங்கள் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு கொண்டிருந்தோம் ஆமா ஆமா அந்த நேரத்திலே வேதத்துக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய பகவான் எங்கள் முன்னே தோன்றினார் பாண்டவர்களே நீங்கள் இந்திர பிரசத்தை பேரும் போயோடு ஆட்சி செய்து வந்தார்கள் அல்லவா ஆமா இந்நிலைக்கு என்ன காரணம் அப்படி உங்கள் நாடு நகரம் அனைத்து விழுந்து இந்த இருள் சுழ்ந்த கானகத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன அப்படி என்று கேட்டார் நாங்கள் நடந்ததை எடுத்து சொன்னோம் படமாவியாக விளக்கூடிய துரியன் எங்களை இப்படி வஞ்சித்து விட்டான் ஐயா அப்படி என்று சொன்ன உடனே பாண்டவர்களே உன்னுடைய தாயாதியாக நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் உங்களிலே ஒருவன் அவன் லேசான ஆளு கிடையாது அவன் கோட்டா நெஞ்ச படைத்தவன் அவனோ உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான் ஆமா ஆமா அதனாலே அவனை வெல்ல வேண்டும் என்றால் அதாவது உங்களிலே ஒருவன் சண்முகா நல்ல தீர்த்தமாடி காவியுடைய அணித்துக் கொண்டு என்னுடைய மேலையில விபூதி பூசிக்கொண்டு அதாவது வடதிசை சென்று கைலையிற்கு சென்று உமா மகேசனை குறித்து அன்னவிடத்திலே பாசு பதத்தையும் அக்னி கணையை பெற்று வந்தால் உன்னுடைய தாயாதை நீங்கள் வெல்லலாம் அப்படி என்றால் சொன்னார் பகவான் சொல்லிய பிரகாரம் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் ஐவரிலே என்னை தேர்ந்தெடுத்தார்கள் ஏன்னா புத்திக்கிட்டு என்ன இருக்குமான்னு அவருக்கு என்ன ஒரு கல்லின் மேல சேலை இருந்தாலே அது ஆணா இல்ல பெண்ணா என்று பார்க்கக்கூடிய குணம் படைத்தவன் நீங்க நேத்து கூட சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை போல புடிச்சிட்டு இஷ்டிட்டு உதவாங்க நீங்க நினைச்சுக்கிறியா எப்படியாடா அதாவது என்னை தேர்ந்தெடுத்தார் என்றால் நானும் வைராக புருஷன் கற்பூர புத்தி உள்ளவங்க அதனால என்னை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி நானும் சண்முகா நதியிலே தீர்த்தமாடி விட்டு என் மேவிலையெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு காவியுடைய அணிந்து கொண்டு இதோ நான் வந்திருக்கிறேன் நான் வந்தவுடன் என்னுடைய பாதமாக பட்டது இந்த பூமிக்குள் பட்டவுடனே அனலாக எரிந்து கொண்டே இருக்கிறேன் ஆமா ஆமா அதனாலே வைப்பதற்கே இடமே கொடுக்கவில்லை என்னுடைய பாதத்திற்கு பாவம் செஞ்சுகிறாரு ஆமா ஆமா சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளை போட வல்சாக என்ன பண்றது அப்படி என்னுடைய பாதமாக பட்டது இந்த பூமிக்கு அடி வைக்க இடமே கொடுக்கவில்லை அதனாலே பகவானாக விளங்கக்கூடிய வேதத்துக்களை வித்தாக விளங்கக்கூடிய பகவானோ ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பார் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனாலே பகவானை காண வேண்டும் புறப்பட சண்முகா நதியிலே தீர்த்தமாடி விட்டு காவியுடைய அணித்துக் கொண்டு ஜனமுடிதாரியாக வந்து கொண்டிருக்க ஜனமுடிதாக வந்திருக்கிறேன் என்னுடைய பாதமாக பட்டது இந்த பூமிக்கு பட்டவுடனே அனலாக எரிகிறது அக்னிஜோலை வீசுகிறது ஆமா இடம் கொடுக்கவில்லை ஐயா பகவானே அப்படி என்றால் உனக்கு நான் அந்த மூலமந்திரத்தை உச்சரிக்கின்றேன் அதற்கு முன்பாக உன்னுடைய அண்ணாவிடத்திலே விடைபெற்று வா அப்படியாக அண்ணா தர்மண்ணா அர்ஜுனா பார்த்தாயா நம்முடைய விதிவாசத்தை அந்த தினத்திலே நாங்கள் எத்தனையோ எடுத்து சொன்னோம் வேண்டாம் அண்ணா சூதாட வேண்டும்
அத்தினாபுரமே போக வேண்டாம் என்று நாங்கள் எத்தனையோ எடுத்து சொன்னோம். எங்களுடைய வார்த்தை நீங்க தள்ளி நீங்கள் நடந்ததாலே நாம் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். அதனாலே இந்த நேரத்திலே நான் ஒரே மனதோடு பக்தியோடு சென்று வருகிறேன். உங்களுடைய ஆசையை நீயோ கைலங்கருக்கு சென்று உமா மகேஸ்வரரை துதி செய்து அவர் கரத்தில் இருக்கக்கூடிய அக்னிகணியம் வாசுபத்தியம் நன்றாக பெற்று வருவாய். அண்ணா பீமண்ணா, எப்படியாவது உன்னை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. ஏனென்றால் நீ எங்கெல்லாம் பம்முன்னு சாப்பிடுவ, பம்முன்னு தூங்குவ. அதனாலே நானும் கைலங்கருக்கு சென்று வர வரைக்கும் அண்ணாவை ஒரு நிமிடம் விட்டு நீங்கள் பிரியக்கூடாது. அண்ணா கண்ணுல தூசு கூட வீயக்கூடாது. அதனாலே சென்று வர வரைக்கும் அண்ணாவை பத்திரமா பார்த்து விட்டோம். தம்பி பார்த்துவா, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையா? நீ கைலங்கரை சென்று சிவனை தூய் செய்து அந்த ஏழையை பார்த்து பெற்றுவா. அது வரைக்கும் நான் அண்ணாவுடன் இருந்து கொண்டு அண்ணவருக்கு பாதுகாப்பாக இருந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் கோயில் அடிப்பட்டா கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும். பகவானே, என்னுடைய அண்ணாவிடத்திலே நான் விடைபெற்று வந்து விட்டேன். ஏதோ பஞ்சாச்சார மந்திரத்தை உச்சரிப்பு என்று சொல்லியிருக்கிறோம். ஆமா, மந்திரத்தை உச்சரிப்பேன். உச்சரித்த மந்திரத்தை நீ உச்சரித்துக் கொண்டே கைலங்கரை செல்ல வேண்டும். சென்றது உண்டானால் சென்று, ஆனால் நீ செல்லக்கூடிய நேரத்திலே அதாவது அடர்ந்த கானகம் அந்த அடர்ந்த கானகத்துக்குள்ளே அரஹர ஓம் நமோ நமச்சிவாயா என்று சொன்னார் என்ற மந்திரத்தை உச்சரித்ததே உண்டானால் அந்த ஊசியும் நுழையாத காட்டுக்குள்ளே உனக்கு மட்டுமே வழிவிடும். திரும்பி பார்த்தால் அனைத்துமே மூடிக்கொண்டே வரும். அது மட்டுமல்லாமல் அந்த கானகத்துக்குள்ளே பெண் மாயைகளும் வந்து உன்னுடைய தவத்தை கெடுக்க வரலாம். அதனாலே இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே சென்றதே உண்டானால் அந்த சிவனுடைய அருள் பெற்று அந்த ஏழ்களைய பாசுபதத்தையும் பெற்று வரலாம். வருகின்றாயா? ஆதியே முனிவர் சொல்ல ஒப்பில்லா தர வரம்
ஆரல் ஒன்னாரல் இருக்க மாது நான் தப்பில்லா வரம் பெற்று தர வருகின்றேன்.